ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக். நான் உங்கள் கன்னியாகுமரி நண்பன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்கோம். நாம் பார்த்தீங்கன்னா இப்போ டைமண்ட் 5ல் இருக்கோம். ஹீரோய்க்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். ஃபஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா நம்ம G18 வாங்கிட்டு எனிமிகளை வேட்டையாட போயிட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எனிமியை டவுன் பண்ணிட்டோம். இப்போ தலைவரை முடித்து விட்டுட்டு அடுத்து அவங்களோட டீம்மேட்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்டுறது தான் நம்ம வேலையே. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த எனிமி மேலே இருக்கிறத கண்டுபிடிச்சி நான் அங்கே போயிட்டே இருக்கேன். தலைவரை போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் இனி முடிச்சு விடணும். எல்லாம் ரிவைவ் ஆகி நம்மளை திரும்ப வந்து போட்டோம். அது ஒரே காரணத்தினால நம்ம அப்படி முடிச்சு விட்டுட்டு அடுத்த அவனோட டீம்மேட்டை போட்டுதலான்னு பார்க்கும்போது டேமேஜ் கொடுத்தோம். நம்ம டீம்மேட் வந்து முடிச்சு விட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த எனிமி மேலே இருக்காங்க. நான் கண்டே பிடிச்சிட்டேன். அதனால் அவனை விரட்டிட்டு போயிட்டே இருக்கேன். ஏன்னா ஒன்றை நான் தான் கொல்லணும் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கோம். நம்ம டீம்மேட் பார்த்திங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அடிக்கலான்னு அடிக்கும்போது நம்ம டீம்மேட் வந்து போட்டு தட்டாங்க. இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா ஜெயிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா மேக்டன் எடுத்துகிட்டு இந்த சூறாவளிக்குள்ளே ஒளிஞ்சு நிற்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். இது யார் போட்ட சூறாவளினே தெரியல, நமக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா லாங்கில் ஒரு எனிமி இருக்கிறத பார்த்துட்டு ஸ்கோப் போட்டு அடிக்கலான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த எனிமிக்கு உயிர் வந்து ஓடிட்டார். அவ்வளோ நேரம் என்ன நினச்சிட்டு இருந்தாருன்னு தெரில, டக்குன்னு உயிர் வந்து பறந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஒளிஞ்சு நின்றுருந்தாங்க. பார்த்து எனிமி வரதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம அடிக்கலான்னு பார்க்கும்போது பின்னாடி பார்த்திங்கன்னா தலைவர் வந்து என்ட்ரி கொடுத்துருவார். நமக்கு அந்த விஷயமே தெரியாது. பார்த்திங்கன்னா முன்னே இருக்க ஆள் அடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து போட்டுருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டவுன் ஆகி கிடக்கிற நம்மளை அடித்து அவங்க கில்லும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்போது நம்ம அந்த ரீப்ளேயை பார்ப்போம், நம்மளை எப்படி போட்டாங்கன்னு. A94 எடுத்துகிட்டு பின்னாடி ஒரே ஒரு அடி அடித்து சுகமாக கில் எடுத்துகிட்டு போயிட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டீம்மேட் வந்து போராடிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ம எனிமிலாம் அவளை வீராடிடுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா தோற்று போனோம். அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா மார்ஷல் எலக்ட்ரிக்கில் வந்துருக்கோம். நம்ம வந்து மேக்டனை வாங்கிட்டு எனிமிகளை பந்தாடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு எனிமியை பார்ப்போம். அந்த எனிமியை வந்து போட்டு தள்ளிட்டு கில் எடுக்கலான்னு பார்க்குறதுக்குள்ளே லெஃப்ட்டில் இருந்து அவரோட டீம்மேட் வந்து பேக்கப் கொடுத்து நம்மளை போட்டு தெளிவார். இப்போ நம்மளோட டீம்மேட் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் அலைவில் இருக்காங்க. இவர் வந்து தாம்சனை வச்சுட்டு லாங்கில் ஒருத்தர் சூப்பராக ஹெட்ஷாட் அடித்து முடிச்சுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கிட்டு சுற்றிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு எனிமி வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அடிக்கலான்னு பார்க்கும்போது ஓரியானை போட்டு தலைவர் எஸ் ஆயிடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா இவரை முடிச்சு விட்ருவாங்க. இப்போ நம்மளோட டீம்மேட் ஒரே ஒரு தலைவர் இருக்கார். இவர் பார்த்திங்கன்னா டெசர்ட் டீயில் வச்சு ஒரு எனிமியை போட்டு தள்ளிட்டு நம்ம டீம்மேட்டை ரிவைவ் பண்ணான்ட்டு ஊக்காங்க மாதிரி போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனிமி க்ளோவெல்லாம் போட்டுவார். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா சைட்லேருந்து அடித்து முடிச்சு விட்ருவாங்க. இந்த ரவுண்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து லூஸ் பண்ணிட்டோம். அடுத்து 4th ரவுண்டு பார்த்திங்கன்னா பீக்கில் வந்துருக்கோம். நம்ம வந்து தாம்சனை வாங்கிட்டு நம்ம ஒரு இடத்த பிடிச்சிட்டோம். நம்ம டீம்மேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துலேருந்து இங்கே எனிமி வந்தால் அடித்து போட்டுடலாம் அப்படின்ட்டு தைரியமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனிமி வாரதை நாங்கள் வந்து உணர்ந்துட்டோம். நானும் வந்து சொல்லிட்டேன் எனிமி ஸ்பாட்டர்னு. இது வந்து எனிமி வந்து கிரெனேட்லாம் தூக்கி போடுறாங்க. நானும் வந்து கிரெனேட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி போட்டு தலைவர் வந்து என்ன பார்த்துட்டா நான் ஒருத்தர் அடிச்சிட்டேன், கிரெனேட்டில் இன்னொருத்தர் டவுன் ஆயிடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட்டை பாராட்டி ஆகணும் அந்த விஷயத்தில். டக்குன்னு பார்த்திங்கன்னா அவன் கில் எடுத்துகிட்டு என்ன ரிவைவ் பண்ணதுக்கு ஓடி வந்துடுவார். நல்லதாக போச்சு. நம்மளும் பார்த்திங்கன்னா ரிவைவ் ஆனதும் மெடிக்கிட்ட சுற்றிட்டு இருப்போம். மெடிக்கிட்ட சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சுற்றுவோம் மெடிக்கிட்ட சுற்றிட்டு இருக்கும்போது இன்னொரு டீம்மேட் வந்துடுறான். அவனையும் டவுன் பண்ணி விட்ருவாங்க. நம்ம டீம்மேட்டு சூப்பராக விளையாடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் ஏற்றுவோன்ட்டு ஏற்றிட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் கடைசி இருக்க எனிமியும் போட்டு தள்ளிட்டு நம்ம அந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணிட்டோம். காய்ஸ், அடுத்து 5th ரவுண்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம டீம்மேட் எல்லாம் சேர்த்துருப்போம். ஒருத்தர் மட்டும் சைடில் தள்ளியிருப்பார். அவர் வந்து பேக்கப் கொடுத்துட்ருப்பார். நம்ம கிரெனேட்லாம் போட்டால் லைட்டாக தான் டேமேஜ் விடும். அவர் பார்த்திங்கன்னா பிளேடு இனத்தில்லாமல் வீசிட்டே இருக்கும். இனிமேல் போட்டதெல்லாங்கிற ஒரே காரணத்தினால வீசிட்டே இருப்போம். அவர் பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தர் வந்துடுவார். முடிச்சிட்டான்னு பார்க்கும்போது அவர் பவரை போட்டு எஸ் ஆயிடுவார். நம்ம கையில் பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டும் இருக்குது. அப்போ சொல்லவே வேண்டாம். நம்ம 360 டிகிரி ரொட்டேஷன்லாம் போட்டு எனிமியை கண்டுபிடிச்சி போயிட்டே இருக்கோம். மேலே இருக்காங்க அதை கண்டுபிடிச்சிட்டு எனிமியை போட்டு தெரியுறாங்க. அதே மாதிரி நல்லவங்களாம் ஹெட்ஷாட் விழுந்துட்டுனா நமக்கு ஹெட்ஷாட் விழுந்துருவோம். இப்போ அந்த தலைவர் பார்த்திங்கன்னா போட்டு தள்ளிட்டு நம்ம டீம்மேட் பார்த்திங்கன்னா நல்ல அடி வந்து முடிச்சே விட்ருவாங்க. அவர் எனிமி எங்கே இருக்கான்னு லைட்டாக கெஸ் பண்ணிவிட்டு கீழே குதித்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி உணர்ந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலைவர் இருந்தார். அங்கே போய் பார்த்திங்கன்னா அவருக்கும் ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு முடிச்சு விட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தலைவர் தான் அலைவாக இருக்கார். அவரை முடிச்சு விட வேண்டியதாக நம்ம வேலைன்னுட்டு 360 டிகிரி ரொட்டேஷனை போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கில் அடிச்சிட்டாரு. அதே மாதிரி இந்த ரவுண்டும் பார்த்திங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நண்பர்களே நம்ம வந்து 6th ரவுண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம கையில் ஸ்கேர் வந்து 3rd லெவல் இருக்குது. சூப்பராக அடிக்கும் உண்மையிலே சொல்ல போனால். இப்போ பார்த்திங்கன்னா லாங்கிலே ஒரு எனிமியை போட்டு தடுத்தோம். அதே மாதிரி கில்லும் எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கிரனேட் எல்லாம் போட்டு நம்ம டீம்மேட் வந்து ரிவைவ் ஆகிட்டே இருக்காரு. அந்த அட்டாச்மெண்ட்டை போட்டு ரிவைவ் ஆகிட்டு இருக்காரு. கிரனேட் தூக்கி போட்டால் அந்த கிரனேட்லேயும் ஒருத்தர் வந்து டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஏறி போய் முடிச்சு விட்டலான்னு பார்க்கும்போது ரைட் சைடில் தலைவர் வந்துடுவார். இவர் அடிக்கலான்னு பார்க்கும்போது பவரை ஓட்டு எஸ் ஆயிடுவார். போன ரவுண்டு இதே மாதிரி தான் பவரை ஓட்டு எஸ் ஆகிடும்.
போயிட்டார். கடுப்பாயிட்டு கைஸ். நம்ம கரெக்டாக அடிச்சுட்டு இருக்கும்போது எஸ்கேப் ஆயிடுவார். அந்த கிரெனேட்டில் முடிச்சு விட்டாலும் பார்த்தீங்கன்னா ரிவைவ் ஆகி ஓடிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம டீம்மேட்டை நம்ம வந்து 2 கில்லுமே நமக்கு கிடைக்கல. பார்த்திங்கன்னா பரவாயில்ல. இப்போ ஒரே ஒரு ஆள் தான் அலைவாக இருக்கார். நம்ம டீமில் பார்த்திங்கன்னா 4 பேர் அலைவாக இருக்கும். இப்போ அந்த எனிமி எங்கே இருக்காங்க தேடிகிட்டே இருக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டு எடுத்து ஒரே 360 டிகிரி ரொட்டேஷனாக போட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா ஒரே ஒரு எனிமி தான் இருக்கான். அங்கே பார்த்திங்கன்னா காட்டி கொடுத்துட்டு எனிமி எங்கே இருக்கான்னு அதே மாதிரி அந்த இடத்துல போய் செக் பண்ணலான்னு பார்த்தா தலைவரை காணவே முடியாது. நான் வேறு கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். கீழே விழுந்தோன்னா நம்ம ஹெல்மெட்டு தான் ஆகணும். ஏன்னா அண்ணா பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் வந்து கீழே குதிச்சிட்டாரு. அவருக்கு இன்றைக்கி வெளியே வரவே முடியாது. பாய் நண்பா. அப்புறம் நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா அவர் கீழே போய் முடிச்சிருக்காரு. சூப்பர். அவர் கீழே போய் எனிமி பார்த்துருப்பார் நினைக்கிறேன். கீழே போய் முடிச்சிட்டாரு. இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக விளையாடி போயாக எடுத்துட்டோம். இந்த மேட்ச்சில் நம்ம கூட விளையாடின டீம்மேட்ஸை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். சூப்பராக சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை கில் அடிச்சிருக்கோம்னு பார்க்கலாம். நம்ம வந்து 6 கில்லு தான் அடிச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த ரவுண்டு இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா வின் பண்ணுறோம். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோய்க்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்டார் தான் தேவைப்படுது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் காய்ஸ், டாட்டா.